துலுக்கன், கிறிஸ்தவன், எச்சு பொறுக்கி, அரசியல்வாதி, 4வது ஹிந்து. இந்த 4வது ஹிந்து சரியானா இவன் பின்னாடி அரசியல்வாதி ஒழுங்கா வருவான். அரசியல்வாதி ஒழுங்கா இருந்தான்னா இந்த கிறிஸ்தவனும் துலுக்கனும் அடங்கி போவான். இந்த 4 எதிரிகளும் அழிக்கப்பட்டு விட்டால் அகண்ட இந்து ராஷ்டிரம் அமைந்தே தீரும். வாருங்கள் இந்துக்களே, அகண்ட பாரத இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம். வாருங்கள் இந்துக்களே, இது இந்து நாடு, இந்துக்களுக்கான நாடு. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இங்கிருந்து நாம் அடித்து துரத்த வேண்டும். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கைப்பட்ட எந்த பொருளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்துக்களே, அரப் கண்ட்ரீஸில் வேலை செய்யும் இந்து இளைஞர்களே, திரும்ப வாருங்கள் இந்தியாவிற்கு. அது இஸ்லாமியர்கள் கைப்பட்ட காசு, நமக்கு அது தேவையில்லை. திரும்புங்கள் இந்தியாவிற்கு. வேலை இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இங்கு சுற்றித் திரிகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் சுற்றலாம். வாருங்கள் இந்துக்களே, அகண்ட பாரத இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம். அரப் கண்ட்ரீஸிலிருந்து இறக்குமதியாகும் பெட்ரோல் டீசலை தடை செய்யுங்கள். எங்களுக்கு பெட்ரோல் டீசல் வேண்டாம். மாட்டு மூத்திரத்தை ஊத்தி நாம் வண்டி ஓட்டுவோம். 2 லிட்டர் மாட்டு மூத்திரம் ஊத்தினால் 2000 கிலோமீட்டர் ஓடும் பைக்கை நாம் கண்டுபிடிப்போம். நாம் இந்துக்கள், நம்மளால் முடியும். வாருங்கள் இந்துக்களே, பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதியாகும் வெங்காயத்தை தடை செய். நாங்கள் வெங்காயம் இல்லாமல் உணவு உண்போம். ஏனென்றால் நாம் இந்துக்கள். அகண்ட பாரத இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம். வெங்காயம் இல்லாத நாடு, இது இந்து நாடு. கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த இந்த ஆண்ட்ராய்டு போனை நாம் தூக்கி போட்டு உடைப்போம். ஏனென்றால் இது கிறிஸ்தவர்கள் கைப்பட்ட போன். நாம் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடாது. காரணம், நாம் இந்துக்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கைப்பட்ட எந்த பொருளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த டெக்னாலஜியும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் நாம் வாழ்வோம். நாம் இந்துக்கள். நாம் போட்டிருக்கும் ஆடை கண்டிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமியன் கைப்பட்டு தான் நமக்கு வந்திருக்கும். அவுத்து போடுங்கள் ஆடையை, நாம் அம்மனமாக திரிவோம். நாம் இந்துக்கள். அகண்ட பாரத இந்து ராஷ்டிரத்தை அமைப்பும் அம்மனமாக. வாருங்கள் இந்துக்களே. இது எல்லாம் பாசிபிள்னா நாங்களும் அந்த அகண்ட பாரதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி அறவே கட்டுத்தனமாக நிறைய பீஸுங்க கத்திக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இஸ்லாமிய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற பீஸுங்களை பார்த்து நீங்கள் எதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணாதீங்க. ஏன் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களுடைய பிளானே அதுதான். இப்படி யாராவது மயிலாப்பூர்லேருந்து 4 பேர் மேடையை போட்டு பேசினா தான் இங்க உள்ள இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் திருப்பி ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க இங்க உள்ள மக்களை அப்படியே திசை திருப்பி விடுவாங்க உங்களுக்கு எதிராக. பாருங்க, ஒரு துலுக்க பையிலையும் இந்த பாவாடை கிறிஸ்தவனையும் நம்ம ஒரு வார்த்தை பேச முடியுதா? டக்குன்னு ஒண்ணு விட்டாங்க பாத்தீங்களா? நம்மளால முடியுதா? நாம எல்லாம் வந்து தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறோம். நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லை, அவங்ககிட்ட ஒற்றுமை இருக்கு. நாம அவங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அந்த ஒற்றுமையை தான். நாம இன்னும் கத்துக்கல. எல்லாரும் இந்து அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள வாங்க. நாம அந்த கிறிஸ்தவனை இஸ்லாமியன்னு இங்கேருந்து அடிச்சு விரட்டணும். எப்படி ஒண்ணு கூடி நிற்காம பாருங்க நமக்கு எதிரா அப்படின்னு சொல்லி இங்க உள்ள மக்களை அப்படியே திசை திருப்புவான். என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களுக்கு தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. இங்க அறியாமையில் இருக்கிற சில மக்கள் அவனுக்கு கீழே போய் நிற்பாங்க. அவன் அப்படி ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அவன் அவங்க அடிமையா தான் அவங்களை பயன்படுத்த போறாங்கிறது வேற விஷயம். ஆனா அப்படி சேர்றவங்களை என்ன பண்ணுவானாக்கா, குண்டர்களா மாத்தி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருவான். அப்பதான் அவன் கலவரத்தை பண்ண முடியுங்க. சோ அவன் விரிக்கிற வலையில நம்ம போய் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நாம ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைக்குதுன்னா நம்ம பைக்கை நிறுத்திட்டு திரும்ப நாயை பார்த்து குலைக்கிறோமா என்ன? நாம வேலையை பார்த்துட்டு தானே போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த நாய் கத்தனா கத்திக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். திரும்ப நாம கத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இதுல இந்துக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதாவது இந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து 1856 தான் பயன்படுத்தப்படுது. அந்த வார்த்தையே அப்பதான் உள்ள வருது. அதுக்கு முன்னாடி இந்து அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஆதிசங்கரரே தெய்வத்தின் குரல் புத்தகத்துல என்ன பதிவு பண்ணிருக்காருன்னா, பிரிட்டிஷ்காரன் மட்டும் வரலனாக்கா நம்ம மைனாரிட்டி தான் இருந்திருப்போம், இந்து அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள இப்ப நம்ம மெஜாரிட்டி ஆயிட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. யாருக்காக திரும்ப சொல்றாரு? பார்ப்பனர்களுக்காக இதை சொல்றாரு. சோ அதுக்கு முன்னாடி ரொம்ப மைனாரிட்டியா இருந்தாங்க. இப்ப இந்து அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள அவங்களையும் உள்ள கொண்டு வந்துகிட்டு இந்து அப்படிங்கிற ஒரு உணர்வை ஊட்டி விட்டு ஒரு ஒற்றை கோட்டுக்குள்ள கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக நம்ம நிறுத்துவதான் அவனுடைய பெரிய பிளானே. இது இது வந்து ஏதோ போற போக்குல அவங்க பேசிட்டு போல பக்காவா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு பண்றாங்க. சர்டிபிகேட் படி நான் இந்து தானே, சர்டிபிகேட்ல இந்து தான் இருக்கு, நான் இந்து தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது நீங்க நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. இப்படி நான் பேசுறதால என்ன நீங்க வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவன் சொல்லி எதுவும் டிக்ளேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த மதத்துக்கும் எந்த சாதியத்துக்கும் அப்பாற்பட்டவனால நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். நீங்க என்ன எந்த வட்டத்துக்குள்ளேயும் நிறுத்த முடியாது. நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வருவேன், எல்லார் தோல்லையும் கை போடுவேன், எல்லாரையும் கட்டி பிடிப்பேன். நீங்க பீஃப் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், சாம்பார் சாதம் போட்டாலும் சாப்பிடுவேன், போர்க்கு கூட நான் சாப்பிடுவேன். அகண்ட பாரத இந்து ராஷ்டிரத்தை அமைப்பும் வாங்கல் இந்துக்களை அப்படின்னு உணர்வு ஊட்டுற மாதிரி பேசுவாங்க. இப்படி பேசுற யாருமே கஷ்டப்படுற இந்துக்களுக்கு வந்து யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி வேலூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தெருவை ஒரு பணத்தை தூக்கிட்டு கிராஸ் பண்ணி போக முடியல. தெரு இல்ல, ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியல வேலூர்ல.
மேல பிரிட்ஜில இருந்து அந்த பணத்தை கட்டி கீழே இறக்கி கீழே வாங்கிக்கிட்டு அதை ஆத்து வழியா கொண்டு போறாங்க. இப்படியாப்பட்ட அவலம் நடக்குது. இந்த அவலத்துக்கு இப்ப மேடை போட்டு கத்துறாங்களே இந்துன்னு, எந்த இந்துவும் வந்து அங்க குரல் கொடுக்கல. அங்க களத்துல நின்னது பெரியாரிய, அம்பேத்கரிய, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் தான் அங்க களத்துல நின்னது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அம்மா ஒருத்தவங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு அம்மா ஒருத்தவங்க ஒரு ஸ்கூல்ல ஆயாவில பாக்குறாங்க. அவங்க சமைக்கிற சோறை அவங்க உள்ள யாரும் சாப்பிடல. என்ன தீட்டா அந்த சோறு. அன்னைக்கு இந்த மேடையில இந்துக்கள்னு கத்துறாங்களே அகண்ட பாரத அமைப்போம்னு, அவன் எவனும் அங்க வந்து நிக்கல. விட்றா, அந்த அம்மாவும் இந்து தானடா, அவங்க அம்மா நம்ம தானடா, எல்லாம் போய் சாப்பிடுங்க, அதுனா தாழ்த்தப்பட்டம்மா மேல்த்தப்பட்டம்மான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் இந்துன்னா ஒண்ணுதான், எல்லாருமே சரிசமம் தான் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த மேடையில் கத்துற யாருமே அன்னைக்கு அங்க வந்து குரல் கொடுக்கல. அன்னைக்கும் அங்க களத்துல போய் நின்னது பெரியாரிய, அம்பேத்கரிய, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் தான் அங்க களத்துல போய் நின்னது. வாங்க எல்லாரும், அந்த அம்மா சமைக்கிற சோறு நாம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், வாங்க எல்லாரும் வாங்க, இது ஒண்ணும் இல்லை, சோறு தான், இது தீட்டுலாம் கிடையாது, பிறப்புல உயர்வு தாழ்வு கிடையாது அப்படின்னு அங்க களத்துல நின்னது பெரியாரிய, அம்பேத்கரிய, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் தானே தவிர இந்த விசுவோட பையனோ எஸ்வி சேவரோ எச்ராஜாவோ அங்க வந்து நிக்கல. ஸ்டெர்லைட் போராட்டத்தை எடுத்துங்க, எத்தனை பேர் இறந்தாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் சுடும் போது இந்து, கிறிஸ்தவன், முஸ்லீம்னு பார்த்தா சுட்டுச்சு, எல்லாரும் தான் சுட்டுச்சு. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் அதுல இறந்துருக்காங்க. அப்ப நீங்க அதுல போயிட்டு இந்து எல்லாம் சுடாதீங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்கப்பா, ஒதுக்கிடு அந்த இந்துக்கெல்லாம் ஒதுக்கிடு, அவன் அந்த கிறிஸ்தவனையும் முஸ்லீம் மட்டும் சுடுங்கப்பா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல அப்படின்னு சொல்லி சுட்டாங்களா என்ன? அப்படி கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் கூடங்குளம் போராட்டத்திலையும் அடிச்சு விரட்டினாங்களே, அப்ப என்ன நடந்துச்சு? இந்துக்கள் எல்லாம் அடிக்காதீங்கப்பா, அவங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மேடை போட்டு கத்துறாங்களே, வாருங்கள் இந்துக்களை அகண்ட பாரதத்தை அமைப்போம். அன்னைக்கு யாரும் இவங்க வந்து குரல் கொடுக்கல. ஏன்னா குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இந்துக்கள்னு பேசி இந்த அறியாமையில் இருக்கிறவங்க இந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களை அடிமையாக்கி அவங்களுக்கு மேல உட்கார்றதா என்னுடைய பிளான். நம்மளையே இந்த பாடுபடுத்துறாங்களே, அதுக்கு ரெண்டும் கையில மாட்டா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், இந்த இந்துக்கள் அகண்ட பாரதத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்கல்ல, இந்த அத்வானி, சுப்பிரமணிய சாமி, இந்த மாதிரியான பேசுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது எங்க தெரியுமா? அத்வானியுடைய சம்பந்தி ஒரு இஸ்லாமியர், சுப்பிரமணிய சாமியோட சம்பந்தி ஒரு இஸ்லாமியர். நான் எடுத்துக்காட்டுக்கு 2 பேரும் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த இந்துக்கள் அகண்ட பாரதத்தை அமைப்போம், நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வெறியூட்டுற மாதிரி பேசுவாங்க. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர் வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க. ஆஹா, இவங்க ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்க. மக்களை முட்டாளாக்கி இங்க உள்ள இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவங்களை திருப்பி விட்டு அதன் மூலியமா கலவரத்தை பண்றதுதான் இவங்க பண்ற மிகப்பெரிய அரசியல். அதை புரிஞ்சுங்க மக்களே, தயவு செஞ்சு. அதனால இந்த மாதிரியான அறவைக்காடுகள் ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் தயவு செஞ்சு காலை வாங்காதீங்க, சிரிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அறவைக்காடு இருக்குல்ல, இது வந்து விசுவோட பையன். விசுவோட பையன் ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா இதை விட பன்மடங்கு பார்ப்பனிய தன்மையோட, சாதிய வெறியோட, மத வெறியோட உள்ளவர் தான் விசு.